கான்ஸ்டன்டா பப்ளிக் அட்டென்ஷன்ல இருக்கணும். கான்ஸ்டன்டா பப்ளிக் ஐல இருக்கணும். இவர் என்ன சொல்றாரு, என்ன செய்யறாரு. இதுவரை செய்தியாளர்களை ஒரு முறை சந்திக்கல இல்லையா? ஒரு ஓபன் பிரஸ் மீட்ல இது வரைக்கும் அவர் செய்தியாளர்களை சந்திக்கல. நான் எதுக்கு சொல்றேன்னா, பவன் கல்யாண் சொல்றதுல ஒரு ட்ரூத் இருக்கு. இப்ப விஜயே வந்து பவன் கல்யாணே எடுத்துக்கங்களேன், தனித்து போட்டியிடுவேன் என்ற ஒரு அப்ரோச்ல தொடர்ந்து அவர் நீடித்தார்னா என்ன ஆயிருக்கும்? அவருக்கு வர 6% 8% ஆயிருக்கும். அவ்வளவுதான். பிரதிநிதித்துவம் இல்ல, கிடைக்காது. ஆனா அவருக்கு ஒரு கூட்டணின்னு ஒண்ணு அமையறதுக்கு முதல்ல he had to prove himself. அந்த 5.5% காட்ட வேண்டி இருந்தது. அதுக்கு பிறகு பட் அவர் வந்து சாதுரியமாக இந்த கூட்டணிக்கு நாம் செல்லுவோம் என்ற முடிவை எடுத்ததுனாலதான் இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சரா இருக்கிறார். அவர் வந்து இல்லை நாங்கள் தனித்து போட்டியிடும். நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமா? அவர் அந்த இன்டர்வியூலயே சொல்றதே பாத்தீங்கன்னா, என்னுடைய அனுமானம் ஒரு 5-6% வாக்கு கிடைக்கும், அதுதான் வந்தது அப்படிங்கிறாரு. சொல்றாரு இல்லையா? அந்த 5-6% அங்க முக்கியம். ஏன்னா இரு பெரும் கட்சிகள் இருக்கும் போது அதுல வித்தியாசம் 5-6% வரும். ஆனால் அவருக்கு நன்றாக தெரிகிறது, அவர் வந்து கையசைச்சு ஒரு பெரிய ஸ்டாரா வரதுனால உடனே ஒரு 40% ஓட்டு வராதுன்னு அவருக்கும் தெரியும். விஜயும் he has to know his limitations. அந்த லிமிடேஷன்ஸ் தெரிந்தால் அவர் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முடிவை எடுப்பார். இல்ல அப்போ பவன் கல்யாண் மாதிரியே ஒரு கூட்டணியில செகண்டரி பார்ட்னரா போறது விஜய்க்கு ஒரு சரியான மூவா இருக்கும்னு கருதுங்களா? வேற வழி கிடையாதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே நான் தான் முதலமைச்சர் அப்படி அந்த காலமே போயிடுச்சுங்க. அந்த மாதிரி யாருங்க வந்தாங்க? எம்ஜிஆர் வந்தாரா? எம்ஜிஆர் எவ்வளவு வருஷங்க திமுக இருந்தாரு. அதுக்கப்புறம் அதிமுக ஃபார்ம் பண்ணி எவ்வளவு வருஷம் கழிச்சு அவர் முதலமைச்சர் ஆனாரு. எவ்வளவு இடைத்தேர்தல்களை சந்திச்சாரு. எனக்கு புரியல, யார வச்சு இந்த மாதிரி நான் சினிமா ஸ்டார் நான் வந்துருவேன் உடனே வந்து நான் சிஎம் ஆகிடுவேங்கிறது யாரு? நீங்க ஜெயலலிதா வந்தாங்களா அந்த மாதிரி? எத்தனை ஆண்டு காலம் முதல்ல ராஜ்யசபா எம்பியா இருந்தாங்க, கொள்கை பரப்பு செயலாளரா இருந்தாங்க. எவ்வளவு ஆண்டுகளுக்கு அவங்க கட்சியில இருந்துட்டு அதுக்கு பிறகுதானே வந்து அவங்களால ஆட்சிக்கு வர முடிஞ்சது. So this whole argument, நான் ஒரு ஸ்டார், நான் வந்த உடனே எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுவாங்க, நான் முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உறுதியாக நடக்காது. பட் நீங்க வந்து ஒரு கூட்டணி அரித்மெட்டிக் விஜய்க்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது அட்லீஸ்ட் ஒரு கூட்டணி அரித்மெட்டிக், அதாவதுங்க விஜய்க்கு வேற ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டா வாய்ப்பு அதிகம்னு சொல்றீங்க இல்லையா? வேற ஒரு கட்சியுடன் இல்ல, ஒரு மேஜர் அலையன்ஸ்ல இடம் பெற வேண்டும். அது வந்து இன்னைக்கு பேசப்படுறது